25 ஆண்டுகளுக்கு பின்னர் நினைவுகள் அங்கேதான் செல்கின்றன. நிமலராஜனுடைய குடும்பத்துக்கும் எனக்குமான உறவுக்கு 42 ஆண்டுகள் வயது. அந்த குடும்பமும் எனது குடும்பமும் 83ஆம் ஆண்டு இன அடிப்படை கொழும்பில் இடத்தையும் இழந்து யாழ்ப்பாணம் வந்திருந்த காலம். யாழ்ப்பாணத்தின் 2வது தினசரியாக முரசு பத்திரிகை ஆரம்பிக்கும் பொழுது நான் அதன் ஆசிரியர் பதவியை பொறுப்பெடுத்துக் கொண்டேன். அந்த வேளையில் திரு மயில்வான் அவர்கள் கொழும்பில் அரசாங்க செயற்சங்கத்தில் பணியாற்றிவிட்டு அவரும் என்னை போல ஒரு அகதியாக சொந்த தாயகத்தில் வந்திருப்பதை அறிந்து அவரை அழைத்து வந்து அச்சக பிரிவின் முகாமையாளராக நியமனம் செய்தோம். எல்லாம் சுலபமாக போய் கொண்டிருந்தது. 3வது ஆண்டிலே ஏதோ நிர்வாகத்தில் உங்களுக்கு ஒத்துக்காட்டில்லை. அதனால் நான் தான் இங்கே இருந்து படிக்கிறேன். 3வது பத்திரிகையாக முரசொலி ஆரம்பித்தது திரு மயில்வானம் அவர்கள் 60க்கும் அதிகமான ஈழமுரசு பத்திரிகையின் செய்தியாளர்கள் அச்சக பிரிவினர் வெளியே வந்ததால் முரசொலி ஆரம்பித்தோம். முரசொலி பத்திரிகையிலே பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் ஒரு நாள் 2 நாட்கள் நிர்மலாஜின் அப்பாவுடைய முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது. இடத்தில் பேசினேன். சொன்னேன், அவர் சொன்னது சார் தான் கூப்பிடுவேன். எத்தனை சொன்னாலும் கேட்கவில்லை. இங்கே வந்த பின்னர் எனக்கும் நம் காலத்திலும் கூட சார் என்று அழைப்பார். பெருமையாக சொன்னார், 2-3 நாட்களாக வீட்டில் சமையல் ஒன்று முழங்கில்லை. எனவே மிகுந்த அழகி இருக்கிறார். காரணம் சொன்னார், நிமல்ராஜனுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு பேர் எடுப்பது கஷ்டமாக இருக்குது. நம்ம சிங்களம் தெரியும், ஆங்கிலம் தெரியும், தமிழ் கஷ்டம் பேசுவேன். அவ்வளோ சொன்னாலும் நான் உடம்புக்கு போயினால் ஏதாவது வெயில் எடுத்து விடுவேன். நான் உடம்புக்கு போகிறேன். 4 பெண்களுக்கு ஒரே ஒரு மகன். இந்த மகனுக்கு என்ன ஆகும் என்கிற அதிகாரத்தால் தாயார் கஷ்டப்படுகிறேன். நான் என் பிள்ளைக்கு வந்தேன். இந்த பிள்ளைக்கு எனக்கு தெரியும். நான் வரிசை பேசிக்கொண்டு இதே கதை கொஞ்சம் உடனடியாக நான் செய்யக்கூடியது விநியோக சர்க்குலேஷன் டிபார்ட்மெண்ட்டிலே கலெக்ஷன்ஸ் பத்திரிகைக்கு காசை கடைகளில் கலெக்ட் பண்ணுவது 5 வீதிகள் இருக்கின்றன யாழ்ப்பாணத்தில். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வீதிக்கு செலவு மோட்டார் சைக்கிள் தருவோம். ஒரு தொகை பணம் உங்களுக்கு கையில் தருவோம் ஒவ்வொரு நாளும். மற்றபடி நீங்கள் சேர்க்கின்ற பணத்துக்கு உங்களுக்கு கமிஷன் அடிப்படையில் சம்பளம் சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ என்னுடைய முதல் பொறுப்பு உங்களை குடும்ப போகாமல் எடுக்க முடியாது. அதனால தான் அந்த வேலை கொடுக்க 3-4 மணிக்கு அவர் வந்து கொண்டு வந்த பணத்தை மேலே நிதி பிரிவில் கொடுத்துவிட்டு என்னுடைய செய்தி பிரிவுக்கு வந்துவிட்டேன். அப்பொழுது என்னுடைய செய்தி பிரிவிலே கடமையாற்றிய எல்லோருமே 23-24 பேருக்கு உட்பட்டவர்கள். வாசகர்கள் பாரதி அதிநாயகம் கடந்த ஆண்டு காலமாக ரஞ்சன் பூமன் என்று விஜயன் என்று எல்லோரும் பிழையோர். அங்கே 25 வயசுக்கு மேற்பட்டவர்கள் யாருமே செய்தி பிரிவில் இல்லை. அவர்களோடு இருந்து நான் இன்று போய் வந்த பாதையிலே நான் கண்ட கேள்விப்பட்ட விடயங்களை அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இவர்கள் எழுதுவார்கள். சிலவர்கள் அந்த செய்திகள் மறுநாள் முதல் பக்கத்தில் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. ஆனால் அந்த செய்தியை கொடுத்தவர் இவர் என்று யாருக்கு தெரியாது. எனக்கு பார்க்கும் பொழுது அவருடைய ஆர்வம் அந்த தொழிலில் இல்லை. செய்தி பிரிவுக்கு வர வேண்டிய ஒருவர் என்பதை உடனடியாக நிற்காமல் அதையும் செய்யுங்கள் இதையும் செய்யுங்கள் என்றால் இரவு 12-1 மணி வரை செய்தி பிரிவில் இருப்பார். நான் குண்டு சத்தம் கேட்டால் நான் உடனே ஒரு பையனை சொல்லி அணிக்க வேண்டும். என்னுடைய பேர் யாரும் போக வேண்டாம் இப்பொழுது. ஆனால் நிமல்ராஜன் அச்சு பிரிவுக்கு போகிறது போல் போய் மோட்டர் சைக்கிள் இன்னும் காணாமல் போயிட்டார். திரும்பி வந்து குண்டு
படித்தது விளக்க முன்னோடிக்கிறது எங்கே ஒரு பக்கத்தில் தெரியும் எங்கேன்னு தெரியாது. அப்படியான ஒரு காலத்தில் ஒரு செய்தியாளராக உருவாகினவர் விமல் என்று நான் சொன்னாலும் நான் இழந்த ஒரு 2வது மகன் விமல் என்று தான் நான் அப்பொழுது பேசுவேன். அவன் என்று சொல்வதெல்லாம் என்னுடைய மகன் என்ற உரிமை இப்படித்தான் நாங்கள் பழகினோம். விமல்ராயன் உலகுக்கு ஒரு பிரபலமான செய்தியாளராய் வருவான் என்பதை நான் எப்பொழுதே காண்பித்தேன். நான் எதிர்பார்த்திருந்தேன் நானும் அப்படிதான் இருப்பேன். 89ஆம் ஆண்டு நான் அந்த நாட்டை விட்டு முடிகிறது. எனக்கு நன்றாக ஞாபகம் அந்த சம்பவத்தின் பொழுது, என் வீட்டில் நடந்த அந்த நிகழ்வின் பொழுது எனக்கு அருகிலிருந்து இன்னொரு மகனாக என்னை ஆலோசனை கொண்டிருப்பதில் நீங்கள் முக்கியமானது. நிகழ்ச்சி இருந்த ஒரு கொடை சிங்களத்தில் அதை குறிப்பிட்டது போல எல்லா மொழி பத்திரிகைகளும் ராவேர் என்ற பத்திரிகை விக்டர் ஐவனுடைய பத்திரிகை ஏவிபியினுடைய முக்கியமான ஸ்தாபகர்கள் கிரிமினல் ஜஸ்டிஸ் கமிஷனில் பிடிபட்டு சிறையில் இருந்தவர். அவருடைய பத்திரிகைக்கு யாழ்ப்பாணத்தின் செய்தியாளர் இந்த ராவேய பத்திரிகையுடைய தமிழ் பத்திரிகை ஆதவன் பத்திரிகை. அதுக்கு தமிழில் செய்தி கற்றவர்கள் எப்படி அனுப்புவார்? யாருடைய பெயர் தெரியுமா? என்னுடைய மூத்த மகள் நிவேதாவின் பெயர். நிவேதா என்ற பெயரில் தான் ஆதவனின் கட்டுரை. நான் பேச மாட்டேன். எனக்கு தரப்பட்ட ஒரு ஊடகமாக உருவாகினர் என்பதை சொல்லப்பட்டிருந்தார். மறக்க முடியாத இன்னொரு சம்பவம். கீதவாணி பத்திரிகை செய்தி வானொலிக்கு நான் தான் சிபாரிசு செய்து அவருடைய செய்தியாளராக உருவாக்கினேன். தினசரி கீதவாணி சகோதரிமாரை கேட்பாராம். நான் செய்தி வாசிப்பதை கீதவாணியில் சிலர் கேட்கிறார்கள். இது என்னத்தான் நான் சில தடவை பல விஷயம் கேட்டிருக்கிறேன். சம்பவம் நடைபெற்றது 19ஆம் தேதி. 18ஆம் தேதி இரவு நான் என்னோடு கதைக்க வேண்டிய ஒரு அவசர தேவை வந்தது. தொலைபேசி கதை எனக்கு நடந்தது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் மெதுவாக போகுங்கள் என்றுதான் சொன்னேன். எனக்கு தெரியும் விமானம் துடிப்பானவர், உண்மையாக சொல்ல வேண்டும் விரும்புவார். அதனால் என்னுடைய குரலூடாக சில உண்மைகளை நாங்கள் பேனாவில் தான் எழுதினோம். அவர் குரலால் செய்தார், பேனாவால் எழுதினார். தினசரி பிபிசியில் போகும், ராவியால் போகும், ஆதவனில் போகும், கீதவாணியில் போகும், இப்படி போகும். நான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இங்கிருந்த தந்தையார் சொன்னார், நீங்கள் தான் சொல்லுங்க, நீங்கள் சொன்னால் தான் அவன் கேட்பாங்க. இது நடந்து 24 மணி நேரத்தில் இவன் கொல்லப்பட்டான். ஏன் நான் சொல்வதற்காக நாங்கள் அந்த காலம் விட்டுவிட்டோம். நாங்கள் ஊடக தொழிலில் யாழ்ப்பாணத்தில் ஈடுபட்டிருந்த காலம் வரைக்கும் எங்களிடம் செய்தி கொண்டு இதனை போடுங்கள் என்று முன்றாடுபவர்களே இன்னொரு சந்தர்ப்பத்திலே கையில் துப்பாக்கி மேசைக்கு வரும்பொழுது கலைக்க வருவார் என்று சொன்னார். துப்பாக்கி அவர் முன்னுக்கு இருக்கிறார். அவருடைய மெய்காவலர் எங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறார்கள். மேசையில் நிர்ணயித்து வச்சிருப்பார்கள். தமிழ் பாதுகாப்பு என்னிடம் செய்தி போட வரும்பொழுதே என்னுடைய கொள்கைகள் பார்வையிட்டால் அவர்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வரக்கூடிய காலம் அங்கே இருந்தது. ஏதோ துணிச்சல் சொல்லுகிறார், அசாத்தியமான துணிச்சல். சும்மா ஒரு நிமிஷம் கூட அவர் சும்மா நிற்க மாட்டார். ஓடிக்கொண்டு இருப்பார். கண்ணு யோசிக்கும், காது இங்கே போகும். ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அவரை நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரு நாள் பகல் 3 மணி நடக்குது. விடுதலை பத்திரிகை 3 மாடி கட்டிடம். ஒரு விமானம் வந்தது. இலங்கையினுடைய ராணுவ படை வரவில்லை.
விமானத்தை காணவில்லை. எல்லா 2 மாடியிலும் பணியாற்றுபவர்களும் கீழ் மாடிக்கு சென்று அங்குள்ள நச்சக பிரிவிலே நாங்கள் மண் கூட்ட கட்டி வைத்திருந்தோம். அதற்குள் படுத்து விட்டார்கள். அதான் பார்த்தால் விமானத்தை காணவில்லை. திடீரென்று பார்த்தால் ஒரு எரி கொண்டு அப்படியே எரிந்து கொண்டு அப்படியே புகமண்டலமாக என்னுடைய பத்திரிகை கண்ணூரிலிருந்து கூப்பிட தூரத்தில் இன்சர் தியேட்டரும் ராஜா தியேட்டரும் அந்த 2க்கு நடுவில் போய் அந்த குண்டு விழுந்து விட்டார். அப்பொழுதுதான் 2:30 மணி படக்காட்சி 2 மணிக்கு முடிந்து வெளியில் வந்தவர்கள் சைக்கிள் 17 பேர் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டார். இந்த குண்டு முழுவதும் வைக்கப்பட்டது. காற்றில் அடிக்கப்பட்டது. காற்றில் ஆடி ஆடி சற்று அங்கே போய்விட்டார். யாரையுமே வழியால் போகலாம் என்று சொல்லிவிட்டு நின்றார். காணாமல் போகவில்லை. நிமிர்ந்தார். இப்பொழுது போல கைப்படவில்லை. புகைப்படங்கள் எடுக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துக்கு போய் நின்று எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அந்த செய்தியை மறுநாள் பத்திரிகை கல்வியவரை இதுதான் நிமலராஜன் என்று கூறிக்கொண்டு நிமலராஜன் நினைவுகள் என்றென்றும் ஊடகங்கள் என்பது உயிரோடு இருக்கும்.